கவர்னர் உரைக்கு பின்பாக நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழுவின் முடிவின்படி சட்டப்பேரவையானது 27/3/2025 வரை உள்ள அலுவலக நாட்களில் நடைபெறுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் மீது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய விவாதங்களை எடுத்து வைப்பார்கள். 12/3/2025 காலை 9:30 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மாநில நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அன்றைய தினம் அத்தோடு சபை ஒத்திவைக்கப்பட்டு மறுநாள் பட்ஜெட் உரை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 14, 15, 16 3 நாட்கள் விடுமுறை தினம் என்பதால் விடுமுறை விட்டு மறுபடி 17 அன்று சட்டப்பேரவையாளர் துவங்க இருக்கிறது. 17, 18, 19, 20 21 ஆகிய நாட்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு 24, 25, 26, 27 ஆகிய நாட்கள் சபை நடைபெறுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆக தொடர்ந்து அலுவலக நாட்கள் அத்தனையும் சபை நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் ஒப்புதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கொடுத்துட்டாங்க. அது எப்போதும் ஃபார்மல் தானே போயிட்டு வர்றது, அது போயிட்டு வந்துடும். இன்னைக்கு காலைக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்க. வந்துடும் 13,600 கோடி. பட் ஆனால் காகிதமில்லா பட்ஜெட் இந்த கவர்னருடைய உரை முழுவதுமாக அந்த கணினியில் ஏற்றப்பட்டு விட்டது. முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்களும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு அதை ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து ஒவ்வொரு பக்கங்களையும் அந்த டேப்ல தான் பார்த்தாங்க, கணினி மூலமாக தான் பார்த்தாங்க. ஆமாம், ஏன்னா முதல் முறையாக அதை பரிசாத்தமுள்ள இன்னைக்கு அதை அப்லோட் பண்ணணும். இன்னைக்கு அதை அப்லோட் பண்ணதில் கரெக்டாக அந்த கவர்னருடைய உரை முழுவதுமாக 52 பக்கங்களும் அதில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமாக இன்னும் ஒரு வாரத்தில் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க வீட்டிலேருந்தே அந்த கேள்வி கேட்கின்ற முறையோடு லேப்டாப்பு அந்த டேப்ஸை தயார் பண்ணி கொடுக்க போகிறோம். அது வீட்டிலேருந்து அவங்க பார்த்துட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணி முழுவதுமாக காகிதத்தில் முதலமைச்சர் மட்டும்தான் அன்றைக்கி பட்ஜெட் உரை இந்த பட்ஜெட் புக்கோட படிப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த காகித முறை இருக்கும். அதன் பிறகு தொடர்ந்து காகிதமில்லா முறைக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன்னா இன்னும் சட்டமன்ற பயிற்சி கொடுக்கல. நம்ம இதை விட நல்ல ஒரு நிதிநிலை அறிக்கை நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் 14ஆம் தேதி தேர்தலுக்காக மக்களுக்கான பட்ஜெட்டாக தாக்கல் செய்வார். இன்னைக்கு ஒரு 1000 கோடி ரூபா மேம்பாலத்தில் கொடுத்துருக்காங்க. நிதின் கட்கரி முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்காரு. அந்த கடிதத்தை பத்திரிகை துறையில் கொடுத்துருக்கோம். டிபிஆர் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல சட்டப்பேரவைக்கு 657 கோடி டிபிஆர் கேட்டிருக்காங்க. மத்திய அரசு கேட்டிருக்கு. நேற்று முழுமையாக சனிக்கிழமை அன்றைக்கு நிறைவு செய்யப்பட்ட டிபிஆர் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கோம். 657 கோடி. அது ஒப்புதல் பெறுவதற்கு 500 கோடி வரைக்கும் மத்திய அரசுடைய உள்துறை செயலருக்கு அதிகாரம் இருக்குது. 500லேருந்து 1000 கோடி வரைக்கும் நிதி அமைச்சர் தான் அதை அப்ரூவ் பண்ணோம். அதனால் நிதி அமைச்சருக்கு இப்போ அதை அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அது ஒப்புதல் பண்ணால் அந்த திட்டமும் துவங்கப்படும். அதே தட்டாஞ்சாலில் 13 ஏக்கரில் அதில் 3.25 ஏக்கரில் இந்த சட்டப்பேரவை கூடிய தலைமைச் செயலகம் அமைக்கும். 13 ஏக்கரில் 25% தான். அந்த டிபிஆர் முழுமையாக படித்ததால் எனக்கு தெரியும். 13 ஏக்கரில் வெறும் 25% இடங்களில் தான் இப்போ நம்ம பில்டிங் பண்ண போகிறோம். பில்டிங் மட்டும் 13 ஏக்கர். இந்த முறையும் அரசு தீர்மானமாக கொண்டு வருவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களின் நலன் கருதி கண்டிப்பாக மத்திய அரசோட அணுகி மாநில அந்தஸ்தை திருப்பி வலியுறுத்துவார். முதல்ல அதுக்கு தான் சொன்னேன். முதல்ல ஃபைனான்ஸ் கமிஷனில் புதுச்சேரி ஒரு மெம்பர் ஆகணும். அது மெம்பர் ஆகுச்சுன்னா அன்னைக்கு அது யூனியன் டெரிட்டரினா மானியங்கள் தொடர்பான அதிகாரங்கள் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது வந்ததுன்னா
நாம் இது மாநில மத்திய இது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறோமா மாநில அரசாக இருக்கிறோமா தெரிஞ்சிடும். அதுக்கான முதல் தகவல் தான் வந்து அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது.